இதில் எல்லாம் சில பேர் வீடெல்லாம் பெயிண்ட் அடிச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. ராணுவ ஃபேக்டரி கிட்ட வேற நீ படி போடாங்க. ஓகே. கீரிமலையே இன்னும் முழுமையாக இராணுவ கட்டுப்பாட்டிலிருந்து விடுவிக்கப்படையில. இந்த ஆண்டு தான் கும்பாசனம் நடக்கப்பட்டது. இது வந்து முள்ளு தட்டாத கட்டாப்பாரு. இது வந்து இந்த சீமந்த பெற்று இயங்கி இருந்தா கடத்தண்ணி உள்ள வந்திருக்குமோ. இது அள்ளினா எவ்வளோ கிலோ இது? இனி மழைக்காலம் காயுமே. நான் கரிகரன் துளைஞ்சு போடுவான்னு சொல்லி கரிகரன் அம்மா திருச்சியை பாதுகாப்புக்கு விட்டுருக்குறா. இதுதான் காங்கேசந்துறை நடேஸ்வரா கல்லூரி. வணக்கம். நாங்கள் இன்றைக்கு என்ன காணொலி பதிவிட்ட போகிறோம்னா, சுழிவரத்தில் இருந்து காங்கேசந்துறை வட்டம் சைக்கிளில் தூச்சக்கர வண்டியில் பயணம் மேற்கொண்டு காங்கேசந்துறை இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி, அதாவது 90ஆம் ஆண்டுக்கு பிறகு 2025ஆம் ஆண்டு வரை காங்கேசந்துறை எப்படி இருக்குன்றதை தான் காணொலியாக பதிவிட்டு வந்திருக்கிறோம். இதில் ஆட்ட வீடுகள் எல்லாம் பதிவேற்றப்படுதுன்ட்டு பார்க்குற உறவுகள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த காங்கேசந்துறை உறவுகள் பார்த்தீங்கன்னா இந்த காங்கேசந்துறை முதல்ல எப்படி இருந்தாண்டு அதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணி காணொலியை இப்படி தொடர்ந்து பார்ப்போம். அந்த சேனலுக்கு புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவு தாங்க. இந்த காங்கேசந்துறை இப்போ எப்படி வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்றதையும் காட்டுறோம். தொடர்ந்து பார்ப்போம் காணொலியை. இப்போ பார்த்தீங்கன்னா மாடுகள் வந்து காணிக்கில் மேய்க்க விடையிலாது. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இந்த நெல் போட்டுறதால இனி வந்து இந்த வெட்ட வழிகள் அப்படியான இடங்கள்லாம் மேய்க்கிறது கொண்டு போயினோம். இப்போ கொண்டு போய் கொண்ட மேய்ச்சல். இப்போ யாழ்ப்பாணத்தில் எல்லா இடங்கள்லையும் இந்த குப்பையில் கொண்டு வந்து கொட்டி கொண்டே இருக்கணும். பிரதேச சபையால் குப்பையில் வந்து கிழமையில் 2 நாள் அடிக்கணும். அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்களோட காணி அழுக்கில் தான் இந்த குப்பையில் கொண்டு வந்து களவாக போட்டுட்டு போயினோம். இந்த காணி வந்து பார்த்தீங்கன்னா துறையப்பாண்ட காணி. உங்களுக்கு துறையப்பாண்ட தெரியும், ஆனால் இதில் சிங்கள எழுத்துக்களால் எழுதப்பட்டிருக்குது. இது வந்து சுழிவரத்தில் அமைந்த காணி. இது இந்த ரோட்டு பார்த்தீங்கன்னா பொன்னாலையிலேருந்து கேகேஸுக்கு போகிற கரையோர பாதை. இந்த பாதையில் பார்த்தீங்கன்னா முதல் வந்து காட்டு மாடுகள் நிற்கிறது. இப்போ இந்த காட்டு மாடுகள் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாடுகள் எல்லாமே அழிக்கப்பட்டிருக்குது. காட்டு மாடுன்னு சொல்லி இங்கே இந்த இடம்பெயர்ந்து போகும்போது விட்டுட்டு சென்ற மாடுகள்லாம் அந்த காட்டு மாடுகள்ன்றது எல்லாமே இப்போ அழிக்கப்பட்டு ஒரு மாடுகளும் இல்லை. இப்போ பொன்னாலை எங்கன்னு இந்த காட்டுப்பகுதியிலையும் வந்து இப்போ இந்த மயில்கள் வந்து நிற்கிது. மயில் மட்டும் இல்லை, பண்டி நிற்கிது, நரி நிற்கிது. அப்படி ரான் மயில் தொகை ஒன்றும் இல்லாமல் நிற்கிது. கிட்டத்தட்ட ஒரு 20-25 மைல் கிட்ட நிற்கிது. இப்போ நாங்கள் எதடிக்கு வந்துட்டோம்னா சுழிபுரம் சவுக்கடி கடற்கரைக்கு போகிற பாதைக்கு தான் வந்திருக்கிறோம். இந்த பாதை தாண்டினோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாடசாலை ஒன்று இருக்குது. அந்த பாடசாலையில் எங்களை படித்த உறவுகளாக இருந்தால் மறக்காமல் கொமெண்டை போட்டு ஒரு கருத்தை போட்டுவிடுங்க. இப்போ அந்த பாடசாலை இயங்குவதில்லை, ஆனால் மீள இயங்குமன்ற மாதிரி கதைக்கப்பட்டது. அது உண்மையோ பொய்யோ சாத்தியம் தெரியவில்லை. அந்த பாடசாலை பாருங்க அனைத்து முடைக்கப்பட்டிருக்குது. இந்த பாடசாலையின் பேர் வந்து தெரியலை. இதுக்கு முன்னுக்கு ஒரு நேம்பலைகளும் இல்லை. இந்த பாடசாலை பேர் தெரிஞ்சாக்களும் மறக்காமல் கருத்தொண்டை போட்டு விடுங்க. இனி வயல் வெளியல் அனைத்துமே பச்சை பசையல் என்று தான் காட்சி அளிக்கும். என்ற நெல் வந்து வளர வளர்க்கிட்டு இந்த காலப்பகுதியில் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மை வந்து இந்த பனைமரங்களில் பனங்காயல் பனம்பழங்கள் இருக்குது. அதான் இதில் உப்பதான் வந்து சீக்காயாக ஒரு பனைமரத்தில் காய்ச்சி இருக்குது. இப்போ இதில் இருக்கிற இடம்தான் பொன்னாலை வரதராய பெருமாள் வந்து தீர்த்த மாறுற இடம். இப்போ நாங்கள் காட்ட போகிற இடம்தான் பொன்னாலை வரதராய பெருமான் தீர்த்த மாறுற தீர்த்தக்கரை. இதுதான் இந்த இடம்தான். இப்போ நாங்கள் கிட்டத்தட்ட ஜம்புவோலா பட்டினத்து பக்கத்தில் வந்துட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நேவி கேம்ப் ஒன்று இருக்குது. இதில் ஒரு சிவன் ஆலயம் ஒன்று உள்ளது. அது மிகப்பெரிய ஒரு சிவலிங்கமும் இந்த இடத்துல இருக்குது.
இப்போ சங்கமித்த வந்து கரை ஒதுங்கினான்னு சொல்லப்படுற இடத்துக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம். அதாவது யம்புகோலப்பட்டினம்னு சொல்கிறோம். இது வந்து மாதகளுக்கும் சுழிவரத்துக்கும் நடுவில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இது சங்கமித்த வந்து ரங்கினாண்டு எல்லாம் செய்து வச்சு கிடக்குது செயற்கையாக. அது மட்டும் இல்லை, இந்த பாலம் வந்து ஒரு உடையிற அபாயத்தில் இருக்குது. இதில் இந்த போக்குவரத்து எல்லாம் மட்டுப்படுத்தப்பட்டிருக்குது. இப்போ இந்த மழை பெய்ததால் இந்த கதவுகள் எல்லாம் திறந்துருக்குது. சத்தம் தண்ணியோட சத்தம் கேட்க நினைக்கிறேன். இது ஒரு மழைக்கே இப்படி சத்தம்ண்டா யோசிச்சு பாருங்க. இப்படி தண்ணி ஓடுதாண்டா. இதில் பார்த்தீங்கன்னா வியாபாரம் செய்யணும். இந்த மாங்காயல் மற்றது வெங்காயங்கள் மற்ற நொங்கு போன்ற ஆக்கள் இங்கே வர டூரிஸ்டுக்கு வந்து விரும்பி வேண்டினோம்னு சொல்லி இந்த கரையோரத்தால் பயணித்த கண்ட உறவுகள், இப்போ புலம்பெயர் தேசத்தில் இருக்க உறவுகள், நாட்டுக்கு வர முடியாமல் இருப்பீர்கள் சில உறவுகள். அந்த உறவுகள் இந்த காணொளி பார்த்தீங்கன்னா மறக்காமல் கொமெண்ட் போடுங்க. நீங்கள் இந்த ரோட்டால் பயணம் செய்யும்போது இந்த ரோட்டு எப்படி இருந்தது, என்னமாக இருந்தது, அப்போக்கு இருந்த சூழ்நிலை என்னமாக இருந்ததுன்னு முடிஞ்சால் உங்களால் கருத்து பதிவிட முடியும்னா பதிவிடுங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ இந்த கரையோரங்களில் ஒதி மரம்னு சொல்கிற மரம் வந்து இப்போ வச்சிருக்கணும். அது வந்து முளைச்சி நிற்கிது. அது வந்து ஒரு குறுகிய காலத்திலேயே பெரிய மரம் ஆயிரும். ஒரு நிழல் தரக்கூடிய மரம் உண்டு. இந்த கரையோரம் எல்லாம் ஒரு காலம் மிகவும் வந்து பிரபல்யமான கரையோரமாக இருந்ததாக கூறுவார்கள். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த ஆக்கள் இங்கேருந்து இடம்பெயர்ந்து வேறு இடங்களுக்கு சென்றதால் கொஞ்சம் இங்கே ஆக்கள் வந்து குறைவு. இப்போ நாங்கள் மாதகள் கடற்கரை கிட்ட வந்துட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு மேல் மாடி வீடு ஒன்று இருக்குது. நல்ல வடிவாக கட்டியிருக்கிறேன். ஆனால் சில பேர் சொல்லிடுவோம் முப்பாவும் என்னதான் மாடி வீட்டில் ஏசி எல்லாம் போட்டிருந்தாலும் இந்த மண் வீட்டில் இருக்க போல ஒரு சந்தோஷம் இருக்காதண்டு. வெகு சீக்கிரம் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். நான் ஒரு மண் வீட்டு வீடியோ உங்களுக்கு காணொலியாக பதிவேற்றுவேன். கரிகரன் பார்த்தீங்கன்னா நொஞ்சு போட்டான். ஏன்னா மோட்டர் சைக்கிளில் திரிஞ்சு போண்டா கோழி மாதிரி வந்துட்டான், ப்ரோயிலர் மாதிரி வந்துட்டான். வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிள் ஓடி வந்து உடலுக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க. அதான் முதல்ல சரி வாங்க சைக்கிளில் போகணும். அவ்வளோ தூரம்னா பரவாயில்ல சைக்கிள் போய் கவர்மெண்ட் வரைக்கும் வந்துடும். உடலுக்கு வெற்றி அடிக்கணும்னு தெரியல. முடியாவடில் மடி அதான் போகிறோம் போயே ஆகிறோம். இப்போ நாங்கள் மாதகள் கடற்கரைக்கு வந்துட்டோம். இந்த மாதகள் கடற்கரை பார்த்திங்கன்னா மாசி மாதத்தில் இரவு நேரத்தில் சரியான க்ரோடாக இருக்கும். ஏன்னா மாசி முரல் பண்ணுறதுக்கு. அது மட்டும் இல்லை, இங்கே வந்து இந்த கூரல் மீன் வந்து பிடிக்கிறது மிகவும் ஒரு சிறப்பான கடத்தொழில் நடந்து கொண்டிருக்கு. என்னது அதிக விலை போகும். இந்த ரோட்டால் போனால் பண்டத்திறப்பு போகலாம். இதுதான் மாதகள் கடற்கரை. இந்த வீடியோ பார்க்குற மாதகள் உறவுகள் இருந்தால் மறக்காமல் ஒரு கொமெண்ட்டை போட்டு விடுங்கோ. மற்றது பார்த்திங்கன்னா இதில் ஒரு ஆலயம் இருக்குது. இந்த ஆலயத்தில் கெவி நடக்கும். அந்த கெவியில் வந்து பார்த்திங்கன்னா போட் ரேஸுகள் எல்லாம் நடக்கும். மிகவும் ஒரு பிரபல்யமான நடக்கிற ஒரு போட் ரேஸ் அது கெவி. கிட்டத்தட்ட 3-4 பிரிவாக நடக்கும் அதில் ரேஸுகள். அப்போ அந்த ரேஸை பார்க்குறதுக்கண்டே இங்கே இருந்தெல்லாம் மக்கள் வருவினோம். அப்போல்லாம் ஸ்பீட் போட்டுகள் ஓடும். இப்போ காத்தண்டத்தில் அலையும் வந்து கூடவா இருக்குது. ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டி பிரார்த்தித்து கொண்டு நாங்கள் போய் காணொலியை தொடருவோம். டூரிஸ்ட் பஸ்ஸுகள் போய்கொண்டிருக்குது பாருங்கள் ஜம்புகோலப்பட்டினத்துக்கு. இப்போ இதில் ஒரு அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா கடலுக்கு போகிறார். இப்போ வந்து விலை விடுறதுக்கு மீன் விலைகள் விடுறதுக்கு இனி வந்து இந்த கடல் பார்த்திங்கன்னா பெருக்கு. அப்போ இந்த பெரிய பெரிய மீனெல்லாம் பிடி வர்றது வாய்ப்பு கூட. அப்போ இப்போ போய் விலை விட்டுட்டு நாளைக்கு விடிய போய் விலை எடுப்பினோம். இதில் என்ன முன்னுக்கு வந்து இந்த பாறைகள் இருக்கும், அதாவது கல்லுகள் இருக்கும். அப்போ அதால் வந்து இன்ஜின் போட்டு ஓட இல்லாது கைத்தாங்கல்ல போய் தான் அங்கால ஓடிவினோம். இதில் பாருங்க 2 பக்கமும் பாக மரமும் இங்கே பக்கம் ஒதி மரமும் சேர்ந்து நடுவில் ஃபுல்லாகவே இணலாக இருக்குது. இதில் போனால் ஒரு ஆசையாக இருக்கும் போகிறதுக்கு. ஆனால் எல்லா இடத்துலையும் இப்படி மரங்கள் இல்லையே. இப்போ வச்சு கொண்டு வரீங்கன்னா பார்ப்போம். காலையை தொடர்ந்து பாருங்கோ.
கேகேஎஸ் போய் இப்போ ராணுவ கட்டுப்பாட்டிலேருந்து விடுவிக்கப்பட்ட காணியெல்லாம் அப்படி அபிவிருத்தி அடைஞ்சிருக்குன்றதை உங்களுக்கு காட்டுறோம். இப்போ நாங்கள் மாதவிலேருந்து பார்த்தீங்கன்னா கீரிமலையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த கருவாட்டு கடைகள் இருக்குது. கருவாட்டு கடையில் வந்து இனி வந்து கொஞ்சம் கருவாடு சூடாக இருக்குது. ஏன்னா மழை காலம், கருவாடு காய போட இல்லாது பழைய ஸ்டோக்கெல்லாம் இனி வந்து வெளியாக போய் கொண்டிருக்கும். இதில் ஒரு அண்ணன் கருவாடு காய போட்டு கொண்டிருக்கிறார். என்ன கருவாடு என்ன காய போடுறீங்க? இது எவ்வளோ? உப்பு இல்லாதோ உப்பு போட்டதோ? எவ்வளோ கிலோ இது? இனி மழை காலம் காயுமே. உங்கள்ட்ட என்னென்ன கருவாடுகள் இருக்குது? எல்லா கருவாடுகளும் இருக்குது. கட்டை அடக்குது, சூட அடக்கு, கலரு அடக்கு, எல்லாமே இருக்குது. இது கட்டாவில் போகுது உப்பு இல்லாது? உப்பு இல்லாதது அது 15,000 போகுது. முள் தவத்தினாதோ இல்லை முள்ளோடையோ? முள்ளு தவத்தினா கொஞ்சம் கூட முள் தவத்தாதான் அந்த விலை போகுது. மற்ற வேறு என்னென்ன போடுறீங்களா? அந்த மாசி கருவாடுகள் நீங்கள் போடுறீங்களா இங்கே? மாசி நாங்கள் போடுறோம். மற்ற அந்த கூரல் மீன் அந்த அந்த கூரல்ன்ற அந்த அந்த இதை எடுத்து போட்டு அந்த மீனை மட்டும் போட்டு கொடுக்குறோம் இல்லையா அந்த கூரல் மீன், அந்த கருவாடு இப்போ என்ன போகுது? 6,000 கிலோ 6,000. அது அது முள் தவத்தி தானே குடிக்கணும்? முள்ளு தவத்தி தாங்க. ஓகே ஓகே. உள்ளூர் கூட கொஞ்சம் இருக்கா? உங்களை தொடர்பு கொள்ளன்றா என்ன தொடர்பு கொள்கிற? ஃபோன் நம்பர் இருக்குது. ஃபோன் நம்பர் கிடச்சி அங்கே அதில் எங்கள் போர்டில் இருக்கா? அதில் போட்டு கிடக்கு சிவரில். சரி சரி. இந்த அண்ணன்ட கருவாடு கடையை காட்டுறோம். இவற்றை தேவையானது வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இறால் கருவாடு இருக்குது, மற்றது இந்த கூனி கருவாடு இருக்குது, மற்றது முரல் கருவாடுகள் இருக்குது, இந்த சூடை மற்ற திருக்க எல்லா கருவாடும் இங்கே இருக்குது. நீங்கள் தேவையானதை பெற்றுக்கொள்ளலாம். அவனுடைய நம்பர் தொடர்பு கொள்கிற நம்பர்லாம் உங்களுக்கு தரோம். என்ன கருவாடம்மா? இது என்ன கூரல் கருவாடோ? இது உப்பு இல்லை, உப்பு இல்லாமல் முள் இல்லாமல் களை இல்லாமல் வடிவாக கிழிச்சு காய போட்டது. எவ்வளோ கிலோ இது? இது கிலோ 5,000 ரூபா. 5,000 ரூபா. இது என்ன மாதிரி நீங்கள் டெலிவரி செய்வீங்களா இல்லாட்டி வந்தால் எடுக்கணும்? உங்கள்கிட்ட வந்து தான் எடுக்கணும். அது வேறு காசு போட்டு விட்டு இந்த அட்ரஸுக்கு கொடுங்கன்னு சொல்லிவிட்டா? அங்கே இருக்குது, இந்த நம்பர் எடுத்து இதுதான் நம்பர். நீங்கள் முடிஞ்சால் வேலுக்காரும் ஆர்டரில் கொடுத்து பெற்றுக்கொள்ளலாம். இவையோட வாழ்வாரத்தை முயற்றலாம். நீங்கள் முயற்சி செய்தீங்கன்னா மறக்காமல் இவையோட தொடர்பு கொண்டு வேண்டாக்கள் வேண்டிக் கொள்ளலாம். இவையில்ட்ட வெளிநாட்டிலேருந்து ஆக்கள் எடுத்தால் நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் வெட்டி பேக் பண்ணி கொண்டு போய் அந்த அனுப்புகிற கடையில் கொண்டு அவைகளை ஜெயின் பண்ணி விடுவோம். அவ்வளோதான் செய்து கொடுப்பீங்க. சரியம்மா, உங்களோட இதில் போட்டுக்கிட்டாக்கு இதில் அட்ரஸை சொல்லுங்கள் நீங்கள். இது வந்து மாதகள் கடற்கரை வீதி. ஆனால் இது கீரிமலை ரோட்டில் இருந்து வருது. கீரிமலை ரோட்டில் இருந்து தான் நெஞ்சால வாக்கள் வரவாங்க. நீங்கள் எவ்வளோ காலமாக இதில் கடை நடத்தி கொண்டு இருக்கிறீங்க? 10 வருஷமாக இருக்கு. 10 வருஷமா? என்ன வாக்கள் வேண்டி வேணுமோ இல்லாட்டி? எங்களுக்கு ஆட்கள் வந்து சொல்வனம் செய்யணும். இப்போ மழை காலங்கள் நாங்கள் இந்த மீனுகளை சின்ன மீன்கள் தம்பி இது நாங்கள் வெளியிடங்களிலையும் எடுக்கிறோம். நீங்கள் மட்டும் வெளியிடங்களையும் எடுக்கிறோம். மற்றது இந்த கடலில் வந்து தொழில் செய்து கஷ்டப்பட்டதுகள் வலை தட்டுங்க, வலையை தட்டுங்க. அப்போ தட்டிட்டு அந்த மீனை கொண்டு இஞ்சான ஓடி வருங்க சின்ன மீனுகள். அந்த அப்போ அவையும் வாழ்ந்ததாக நாங்களும் அதில் உழைச்சதாக போடும். அதுகளை நாங்கள் செதில்களை தட்டி வடிவா உப்புகள் போட்டு அதை காய போட்டு பேர்ந்து எல்லாருக்கும் உணவாக போகும். அதை கடலில் கொட்டாமல் கொள்ளாமல் எல்லாத்தையும் ரெண்டு செய்கிறோம். இந்த இறால் கருவாடு எவ்வளவு? இறால் கருவாடு இது 200 ரூபா. இப்போ இறால் சரியான விலை. இது 100. அது கூனி இறால் தானே? கூனி. அது எவ்வளவு கூனி? கூனியும் 200 ரூபாய்க்கு தான் பேக்கெட் அடித்து வச்சிருக்கிறோம். இது 1/4 கிலோவோ? அது வந்து சம்பல்கள் செய்கிற கூனி இறால். இதுகள் கறி வைக்கலாம், பொரிக்கலாம். இதை அவிச்சு தானே காய போடுறது? அவிக்காட்டி எறும்பு விடாது. 2வது வந்து சதைகளெல்லாம் ஒட்டு போட்டு உடைக்க கொள்ள சதை தண்ணியோட போகும். சரியம்மா, நன்றியா. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐயா உப்பா தான் ஒரு மீனை கீறி காய போடுறார். பாருங்க எப்படி போடுறாரு.
வந்து பெரும்பான்மை கறிக்கு வந்து டேஸ்ட் இருக்காது. ஆனால் கருவாடு போட்டால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது எவ்வளோ ஐயா இப்போ மீனாக எடுக்கிறீங்க கிலோ பச்சை மீனா? இப்போ 1200 கிலோ. சரி சரி, 1200 இப்போ 1 கிலோ எடுத்துட்டு போட்டால் எவ்வளோ வரும்? 1 கிலோ போட்டால் இதே மாதிரி போட்டால் 2.5 கிலோ வேணும் ஒரு கிலோவுக்கு. 1 கிலோவுக்கு அதாண்டா 4.5 கிலோ. பெரிய முள்ளு தட்டுறான்டா. முள்ளு தட்டுனா ஒன்றும் இல்லை தான். ஓ, இது வந்து முள்ளு தட்டின கருவாடு. இது வந்து பார்த்தீங்கன்னா 4.5 கிலோ வேணுமா 1 கிலோ காஞ்ச கருவாடு எடுக்கிறதுக்கு. ஓ, இது வந்து முள்ளு தட்டாத கட்டாப்பாரு. இது வந்து கிலோ 2500 ரூபாவாம். இது உப்பு இல்லாதோ? ஓகே ஓகே, அதாவது அளவான உப்பு போட்டிருக்கணுமா. இவையில்கிட்ட வந்து இந்த மாசி கருவாடும் வச்சிருக்கணும். இது மாசி இல்லையாக்கா? இது எவ்வளவு? இது 200 ரூபா ஒரு பேக்கெட். பெரிய கருவாடு தான். நீங்கள் இவையில தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம் இந்த நம்பருக்கு. இப்போ நீங்கள் ஆர்டர்களுக்கு டெலிவரியும் செய்யக்கூடிய மாதிரி இருக்குமோ? அங்கே யாழ்ப்பாணத்துக்குள்ள இல்லை வழியில் எங்கே யாழ்ப்பாணம்? சரி, எங்கண்டா ஊர் நெத்தலியா? ஓ, சரி அக்கா, நன்றி. இப்படியே எங்கள்ட உறவுகள் வியாபாரம் செய்யணும். அவைகளுக்கு நாங்கள் ஒரு சப்போர்ட்டை கொடுத்துட்டு இப்படியே எங்கள்ட பயணத்தை தொடங்குகிறோம். இப்போ இதுலேயே ஒரு கடற்கரை இருக்குது, இந்த கூரல் முறையில் மீன்கள் விற்கிறது. ஆனால் இப்போ வந்து நாங்கள் வந்து 10 மணி ஆகிட்டு, அதால் வந்து சந்தையெல்லாம் இப்போ மூடி இருக்கும். இப்படியே நாங்கள் தொடர்ந்து கேகேஸுக்கு தான் போகிறோம். காலநிலை தொடர்ந்து பாருங்கள் கேகேஎஸ் இப்போ எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு காட்டுறோம். இப்போ இந்த கரையோரங்கள்லாம் காணியல் வந்து 10 லட்சம் தொடக்கம் 20 லட்சம் மட்டும் ஒரு பரப்பு போய்கொண்டிருக்குதான். ஏண்டா எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் வந்து இங்கே காணி வேண்டதுக்கு ட்ரை பண்ணினவர், அதில் விலை வந்து கூடண்டு அவர் வந்து விட்டுட்டார். இப்போ எல்லோரும் வேண்டது காரணம் வந்து ஒரு காலம் வந்து இதெல்லாம் டூரிஸ்ட் பிளேஸாக மாறினா நல்ல விலை போகும், நல்ல தாங்க கொட்டல்கள் போடலாமண்டு ஏன் இப்போ இந்த காணியில் வேண்டி கொண்டிருக்கணும். அதே மாதிரி இதில் பாருங்க, இது இந்த டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி ஒரு ஆள் செய்து வச்சுருக்காரு தண்ட காணிங்க. இந்த இடத்துல வந்து நாங்கள் நவலைச்சரத்துக்கிட்ட வந்துட்டோம். இந்த இடத்துல மாடுகள் தண்ணி குடிப்பதற்காக ஒரு மிகப்பெரிய ஒரு கிணறு மாய் ஒன்று செய்திருந்தவேல். ஆனால் அது இப்போ எல்லாம் மூடிட்டுது பாருங்க. இதுதான் இந்த வட்டமாக உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அது ஃபுல்லாக வந்து இப்போ மூடிட்டு தண்ணியால். இந்த காணி வந்து ரம்பாவின் கணவர்கிட்ட காணியாம். இந்த காணி இதில் எத்தனை ஏக்கர்னு தெரியாது. இந்த காணி அவையிண்டியா. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சர்ச் ஒன்று கட்டி கொண்டிருக்கணும். கீரிமலையே இன்னும் முழுமையாக இராணுவ கட்டுப்பாட்டிலிருந்து விடுவிக்கப்படையலை. அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடம் எல்லாம் அப்படி அபிவிருத்தி அடைஞ்சு கொண்டு வருதுன்னு பாருங்கள். எல்லாம் பெரிய பெரிய வீடுகள் கட்டி இருக்கிறேன், கல் வீடுகள், டவுல் மாடி மேல் மாடி வீடு எல்லாம் இருக்குது. இந்த வந்து முன்பள்ளி. இப்போ பார்த்தீங்கன்னா இதுண்ட வலக்கை பக்கத்தால் போனால் சேந்தாங்குளத்துக்கு போகலாம். இந்த நட்புமன் சிறுவர் பூங்கா இருக்கிற பாதை. இந்த கரையோரத்தில் பார்த்தீங்கன்னா இடக்கை பக்கத்தில் கிராம உத்தியோகத்தட்ட ஆஃபீஸ் இருக்குது. அப்படி இங்கே பார்த்தா ஒரு சின்ன முன்பள்ளி ஒன்று இருக்குது. கீரிமலை யாழ்ப்பாணம் பஸ் போகுது. உளவாளியால் போகிற பஸ் ஆகுது. இதில் ஒரு பாடசாலை இருக்குது. இந்த பாடசாலையில் யாரும் படைத்த மாணவர்கள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. வழித்துண்டல் ரோமன் கத்தோலிக்க வித்தியாச தமிழ்கலவன் பாடசாலை.
யாரும் இதில் படிச்சிருந்தீங்கன்னா மறக்காமல் ஒரு கொமெண்ட் போட்டு விடுங்க. இதில் பாருங்க ஒரு குசினினா புகை கூட்டுக்களால் ஒரு வேப்பமரம் வளர்ந்துருக்குது. கரியரன் வெளுக்கிட்ட வரைக்கும் சந்தோஷமாக தான் வந்தவர். என்னென்னா காற்று வந்து சுழிகிறதுக்குள்ள நல்லா அடித்தது, இங்கே வர காற்று அடிக்கிறது குறைஞ்சிட்டு, அதால் வந்து விட்டாமெல்லாம் ஏதோ சுரக்கிறது, அந்த வடிவேர் சொல்ல ஏதோ சுரக்கிறதுன்ற மாதிரி வியர்வையாக வருது. கறி சொல்லலாம் திரும்பி போயிட்டு நாளைக்கு வந்து மிச்ச எபிசோட் எடுப்போம்னு சொல்லி கேட்குறான். இதால் தான் உனக்கு வித்தியாசம் கெரியன்னு பேர் வச்சிருக்கான். கரியனண்டு பைக்கை கொண்டு போவோம் அப்படி செய்வோம் மட்டும் நான் வேண்டாம் போய் பார்ப்போம் மட்டும் வெளிக்கிட்டது. இப்போ கொஞ்சம் 7 கிலோமீட்டர் தாங்க அப்புறம் தான் ஐயோ என்னை விட்டுருங்கன்ற எனக்கு வந்துட்டு சொல்லி மூவ் பண்ணி பார்ப்போம். நவலேஸ்வரர் ஆலயத்துக்கு வந்துட்டோம். பின்ன ராஜ கோபுரம் கம்பீரமாக காட்சி அளிக்குது. இப்போ அப்படியே தீத்த கேணி அடியால் போய் அப்படியே முன் பக்கத்தால் போய் ஒரு பிளேண்டி ஒன்று அடிச்சுட்டு அப்படியே எங்கள்ட கேகேஎஸ் பயணத்தை தொடங்க போகிறோம். இதால் போனால் தான் தீத்தக்கரை இருக்குது. நாங்கள் தீத்த கேணி அடிக்க போகாமல் இப்படியே விலகைப்பங்கன்னு திரும்பி அப்படியே கோயிலுக்கு முன்பக்கம் போய் அப்படியே எங்கள்ட கேகேஎஸ் பயணத்தை தொடங்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா இந்த கடைகள் இருக்குது. இதில் பிளேண்டி அடிப்போம். நான் இதில் பிளேண்டி போடுவோம்டா. கறி சொல்கிறான் இல்லை அம்மாச்சி இருக்குதான், அம்மாச்சியில் போய் குடிப்போமாம்டான். இதால் போகலாம். இதால் பார்த்தீங்கன்னா மைந்தாண்ட 3 மாளிகை இருக்குது, ஜனாதிபதி மாளிகை. அந்த மாளிகை வந்து விற்பனை செய்யப்பட்டிருக்கிறதாக கூறப்படுகிறது. என்ன ஏதென்று வடிவான டீட்டெயில்ஸ் கிடைக்கவில்லை தகவல். இதில் ஒரு மிகப்பெரிய சிவலிங்கம் ஒன்று செய்து வச்சிருக்கிறேன், அதுக்குள்ளே கோயில் மாதிரி. அதே மாதிரி இது பார்த்திங்கன்னா முழுக்க இராணுவ கட்டுப்பாட்டில் இருந்தது. இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்தை வந்து இராணுவத்திலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்கணும். அதில் ஒரு பெரிய ஒரு கிருஷ்ணன் கோயிலும் வந்து விடுவிக்கப்பட்டிருக்குது. நாங்கள் இனி இங்கே போகாமல் இந்த பக்கத்தால் திரும்ப போகிறோம். இந்த கிருஷ்ணன் கோயில் எல்லாம் வழிபட்டவர்கள் இப்போ இந்த இடத்துலேருந்து வெளிநாடுகள் வெளி மாவட்டங்களில் இருக்கிற ஆட்கள் இங்கே வராமல் இப்போ தவிக்கிறவர்கள் கிருஷ்ணன் கோயில் வழிபடுறதுக்கு இப்போ சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குது, வந்து வழிபட்டு கொள்ளலாம். இப்போ அம்மாச்சிக்கு வந்து அம்மாச்சியில் பார்த்தீங்கன்னா இப்போ தேத்தனியை குடிச்சிட்டு வெளுக்கிட போகிறோம். அம்மாச்சியில் டீ பிளேண்டி எல்லாம் மலிவு, அதில் வந்து நாங்கள் எடுத்துகிட்டு இதில் இருந்து சாப்பிட்டு தேத்தனி குடிச்சிட்டு வெளுக்கிட போகிறோம், பயணத்தை தொடங்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா பூரியும் பிளேண்டியும் சூப்பர் நல்லா இருக்கும். அடுத்த கறி தனக்கு வேண்டார், அப்படியே வண்டி சாப்பிட்டு தொடங்க போகிறோம். பார்த்திங்கன்னா வெளிநாட்டு பிரஜைகள், அதாவது வெள்ளக்காரன்னு நாங்கள் சொல்லுவோம், டூரிஸ்டாக வந்து இப்போ யாழ்ப்பாணமெல்லாம் வந்திருக்கணும். அது வந்து அம்மாச்சியில் வந்து சாப்பாடுகள் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா அம்மாச்சியில் வந்து சாப்பாடுகள் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். எவ்வளோ காசோட பயணம் விளக்கிட்ட ரெண்டு பார்த்தீங்கன்னா 150 ரூபா காசோட விளக்கிட்டால் அதில் 3 பூரியே 210 ரூபா, 2 பிளேண்டி 50 ரூபா 100 ரூபா, 2 300 ரூபா. இல்லை என்னடா காசு இல்லை, நான் பேசி கொண்டு வரேன், பைக்கில் வர்றேன்னா எனக்கு பேர்ஸ். அப்போ அதுக்கு ஏடிஎம் கார்டும் இல்லை, நீ தான் சொல்லி கூட்டியிருந்த, நீ எல்லாமே என்னோட என்ன தெரியா கொடுத்துட்டு வா, இல்லாட்டி மாவாட்டலாம் அங்கே மிஷின் அங்கே இப்போ இது இருக்குது எல்லாமே வச்சுருந்தேன். இல்லை 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 அது இப்போ கையால் ஆட்டுற மிஷின் எல்லாமே இருக்குது, கொடுத்துட்டு வா, நான் போட்டு வரேன். இதால் தான் இன்னும் ஆர்டர் பண்ண விட்டுறேன், அனுப்பலாங்குது. எங்களை மீட்டெடுக்கிறதுக்கு 2 பேர் வந்துட்டாங்க. எங்களை மீட்டுட்டு எப்படியாவது கொண்டு போட்டுக்கும். எவ்வளோ காசோட கேரி வந்தவன் நினைக்கிறேன்? 150 ரூபா வந்தவன், 150 ரூபா. இங்கே கடைசியாக திருச்சிட்ட காசு வேண்டார். சிக் பக்கங்கட்ட பயல். டே வெளிநாட்டு மாப்பிள்ளை உன்னோட அவன் வந்து 150 ரூபா காசுல வந்திருக்கான் வசதியா. இந்த பகுதி இதில் ஒரு பெரிய ஒரு கட்டடம் ஒன்று கட்டி கொண்டிருக்கணும். இதில் இருந்து உங்களுக்கு பார்த்தா தெரியும், அந்த சீமெந்த ஃபேக்ட்ரி கிட்ட போய் பார்க்க நான் காட்டுறேன். இப்போ நாங்கள் வந்து என்னத்தை காட்ட போகிறோம்னா, இந்த சீமெந்த ஃபேக்ட்ரி இயங்குவதற்கு சுண்ணாம்பு பாறை தேவை. இந்த சுண்ணாம்பு பாறை இந்த இடத்துலேருந்து அள்ளினது, அது அள்ளினத்தில் தான் இருக்கும். இந்த பெரியோடு கிடங்கொண்டு உருவாயிருக்கண்டு.
இந்த இதில் பரந்த தேசம் ஃபுல்லாகவே இந்த சுண்ணாம்பு பாறை எடுத்த தடயங்கள்லாம் கிடங்கு தான். அதில் இப்போ இவ்வளோதுக்கு மரங்கள் வளர்ந்துருக்குன்னு பாருங்க. அப்போ நீங்கள் இங்கே இருக்கேக்கே சிவந்த பேட்டரி இயங்கி கொண்டு இருந்ததோ? அப்போ ஓகே போயிட்டு அப்போக்கே இங்கே இந்த ஊரில் இருக்காக்கெல்லாம் வேலை செய்தவில்லோ? அப்போ இதெல்லாம் இந்த உடச்சி தான் கல்லுகள் அங்கே போய் கொண்டு இருந்தது. சரி சரி. நீங்கள் எத்தனையாம நீங்கள் இந்த இடமே இருந்தா நீங்கள்? நாங்கள் 90. இப்போ இந்த எத்தனையாமாண்டு திருப்பி வந்தா நீங்கள்? மயிலட்டி வடக்கு. அப்போ அங்கேருந்து இங்கே உங்களுக்கு காணி தந்திருக்கீங்க? ஓ ஓ காணிக்கு பதில் ஓகே ஓகே. அப்போ இவர் இருந்தவர் மைந்தா. ஓ மைந்தா டக்குல இந்த இடமே ஒரு ஓகேயா இருக்கா? அவங்க தான் இந்த நான் வந்து அப்புறம் இந்த ரோடெல்லாம் போட்டது. அப்போ என்ன தொழில் இப்போ உங்களுக்கு? நான் வந்துட்டு கூலி வேலை. இப்போ கூலி வேலை. அப்போ மயிலட்டியில் இருக்கீங்க? மயிலட்டி வந்துட்டு தோட்டம் செய்தாங்க. தோட்டம் செய்த நீங்கள்? அப்போ இப்போ தோட்டம் பண்ண செய்கிறீங்களே? காணி இல்லை அதில் எல்லாம் பெரிய பாதிப்பும். நாங்கள் வந்து ரோட்டுக்கு அங்காளி நாங்கள். ஓ ரோட்டுக்கு அங்காளி. ரோட்டுக்கு அங்காளி நாங்கள் ஒரு இஞ்சார் விழாக்கள் தான் இப்போ கொடுத்து ஊரெல்லாம் கட்டி கொடுத்துருவோம். இங்கே வந்து உங்களுக்கு தண்ணி பிரச்சனை இல்லை. தண்ணி அந்த குழாய் வந்து உப்பு தண்ணி. நாங்கள் தண்ணி அங்கே எடுக்க போகிறோம் குடிக்க. நேவி வச்சுருக்கோம். நேவி அடிச்சு வச்சுருக்கோம். குறிப்பிட்ட நேரத்துக்கு வர்றது. குறிப்பிட்ட நேரம் 6 மணிக்கு போடுவான். 6 மணிக்கு போட்டு 9 மணி வரைக்கும் பாடுவான். ஒரு பின்னடம் வந்துட்டு 6 பின்னம் வந்து 5 மணி மட்டும் போடுவான். இந்த சீமந்த பேட்டரி இயங்கி இருந்தா கடை தண்ணி உள்ள வந்திருக்குமோ? இது அள்ளினா சரி ஐயா, நன்றியா. இப்போ இதில் இருக்கிற தெரிகிற வீடுகள் எல்லாம் ஜனாதிபதி மாளிகையாக இருந்தது. மஹிந்த ராஜபக்ச காலத்தில் கட்டப்பட்டது. ஆனால் இப்போ அதெல்லாம் பொதுமக்களில் ஒப்படைப்பதாக கூறியிருக்கணும். பார்ப்போம். இப்போ செந்தாளுபுரம் மாதிரி கிராமத்துக்களால் தான் இப்போ நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். இனி மயிலடி சந்தி போய்த்தான் அப்படி கேகேஎஸ் போகிறோம். உயர்நிலத்துலேருந்து தாழ்நிலம் போயிக்க வந்து பைக் சைக்கிள் எல்லாமே ஸ்பீடாக போகும். இப்போ நாங்கள் மேட்லேருந்து பள்ளத்தில் வரோம். உலாக்காமல் போய்கொண்டிருக்குது. இது வந்து குடியிருப்பு தானா இந்த இடத்துல அமைச்சு கொடுத்துருக்கோம். அதாவது மைத்திரி காலத்தில். ஆனால் இந்த குடியிருப்பு வந்து இதில் மூழ்குடியேற்றம் செய்யப்பட்டு கூறினோம். வேறு யார்ட்டையும் வடிவாக கேட்டு பார்ப்போம் டீட்டெயில்ஸ். இது வந்து நல்லாட்சி என்று சொல்லி மைத்திரிபால சிறிசேனா ஜனாதிபதியாக இருக்கும் பட்சத்தில் அமைத்து கொடுக்கப்பட்ட வீடாம். இது வந்து இராணுவத்தால் அமைக்கப்பட்டது. இந்த வீதிகளில் எல்லாம் பயணித்த எங்களோட உறவுகள் இருந்தால் இந்த காணொலியை பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இந்த இடமும் வந்து இராணுவத்தால் விடுவிக்கப்பட்டது தான். நல்லிணக்கப்புறம் இதுவும் வந்து குடியிருப்பு தான். இப்போ மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலயத்துக்கு வந்துட்டோம். மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ கந்த சஷ்டி விரதம் வந்து அனுஷ்டிக்கப்படுகிறது. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ பூசையில் நடந்து கொண்டு இருக்குது. நாங்கள் அப்படியே முன்பாகத்தால் போயிட்டு அப்படியே சுற்றி கொண்டு அப்படியே கேகேஎஸ்க்கு போகிறோம். இதெல்லாம் முதல்ல ஏதோ ஃபேக்ட்ரியோ இல்லை கொம்பனியோ ஏதோ கடையில் இருந்துருக்கணும். மிக பெரிய கட்டுறங்கள் இருக்குது. எல்லாம் உடைஞ்சி இதில் தண்ணி டேங்க் நினைக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா புதிதாக அமைக்கப்பட்ட சிவபூமி திருக்குறள் வளாகம் இருக்குது. இந்த ஆண்டு தான் கும்பாசனம் நடக்கப்பட்டது. ஒரு மிகப்பெரிய வரலாற்றை கொண்டது தான் இந்த மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலயம். இந்த ஆண்டு தான் மிகவும் உயரமான சப்பரம் ஒன்று செய்யப்பட்டது இந்த ஆலயத்துக்கு. இப்போ வேலையில் நடக்குது. இந்த சப்பரம் வந்து விடுவதற்குரிய கட்டுறம். இப்போ நாங்கள் கேகேஎஸ்க்கு உள்நுழைய போகிறோம்.
பார்த்தீங்கன்னா இந்த பீச்சுக்கு போகிற ஆக்கள் எல்லாம் போய்கொண்டிருக்கணும். இதில் பார்த்தீங்களா புது மேல்மாடி வீடெல்லாம் கட்டியிருக்கிறோம். முதல் பார்த்தீங்கன்னா இதோட வந்து இராணுவ சோதனை சாவடி இருந்திருக்கணும். அதுக்கு பிறகு இந்த இடம் விடுவிக்கப்பட்டிருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இந்த வீட்டுண்ட பழைய இந்த மரங்கள் மற்ற ஓடுகள் எல்லாம் விற்கினோம். இதுலேயும் இப்போ ஓரிரு மாதங்களுக்கு முதல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காணிகள் வந்து இராணுவத்தில் விடுவிக்கப்பட்டது. அதுக்கு முதலும் விடுவிக்கப்பட்டு கொண்டிருக்கு. இப்போ தொடர்ந்து வந்து இந்த அரசாங்கம் மாறியதுனால இராணுவம் வந்து கட்டுப்பாட்டில் இருந்த காணிகள் வந்து வீடுகள் எல்லாம் விடுவிக்கப்பட்டு கொண்டிருக்கு. கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக எந்த ஒரு மக்களிடம் கையளிக்கப்படாத காணிகள் இப்போ விட்டு கொண்டிருக்கிறோம். நாங்கள் அந்த இடத்தையும் கொண்டு காட்டுறோம். அந்த வீடெல்லாம் இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுறதுக்கு. இப்போ தங்கண்ட சொந்த காணிகளை இழந்து எங்கண்ட உறவுகள் எவ்வளோ பேர் பார்த்தீங்களா ஒவ்வொரு வீடாக திரியினோம். அதாவது வாடகைக்கு வீடு எடுத்துக்கொண்டு திரியும் தங்கண்ட சொந்த காணி வீடுகளை விட்டுட்டு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ இதில் இராணுவத்தில் விடுவிக்கப்பட்ட காணி எல்லாம் புது வீடுகள் எல்லாம் கட்டி மற்ற தங்கண்ட பழைய வீடுகளை புதுப்பித்து எல்லாம் அங்கண்ட உறவுகள் வந்து இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த கொமுனு விகாரி ஒன்று இருக்கோம் காங்கேசன்துறை. இப்போ நாங்கள் இதுக்குள்ளால தான் போக போகிறோம். இந்த இராணுவத்தால் விடுவிக்கப்பட்ட காணிக்கு இதால் தான் பாதை. இதுக்குள்ளால போய் இப்படி சுற்றி அடித்து கொண்டு வர போகிறோம். யாரோ வேறு எதுக்காக போக முடியாது போலாம் கிடக்குது. நான் சேராக கிடக்குது. பார்ப்போம், கரையால் போய் போவோம். ஐயோ, இந்த ரோட்டெல்லாம் சிதம்பிட்டுது. இன்னும் ரோட்டு போடையில். இப்போ பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி இங்கே கரண்ட் சப்ளையில் கொடுத்து கொண்டு இருக்குது. இந்த வீடெல்லாம் காணி உரிமையாளர்கள் பார்த்தீங்கன்னா இந்த தக்கன வீடுகளை புதுப்பித்து பாதுகாப்பு வேலியெல்லாம் அடைச்சிருக்கிறேன். இதில் எல்லாம் சில பேர் வீடெல்லாம் பெயிண்ட் அடித்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போ தான் வந்துலாம் குடியேறிட்டோம். இப்போ இவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அந்த உறவுகளுக்கு. சொந்த வீட்டில் இருக்கோம் போல் சந்தோஷமாக இருக்கும். அதாவது சொந்த ஊர் சொர்க்கம் அப்படின்னா அதே மாதிரி சொந்த வீடும் அப்படித்தான் ஒவ்வொருத்தருக்கும். இல்லை புது வீடு கட்டினோம்னு நினைக்கிறேன் வச்சுட்டு. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த கேகேஸுன்ற இரும்புகளெல்லாம் கொண்டு வந்து போட்டிருக்கேன். அதாவது சீமெண்ட் பற்றின்ற இதால் போய் இப்படி நம்ம சுற்றி கொண்டு போகிறோம். இந்த வீடுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பழுதடைஞ்சு போயிட்டுன்னு சொல்லி இது மக்கள்கிட்ட இருந்தால் இப்போ மக்கள் எப்படி பாதுகாத்து இருப்பினா. தனியார் காணியாக உட்பிரவேசிக்க வேண்டாம். இதில் வந்து உட்பிரவேசிக்க வேண்டாம்னு சொல்லி ஓட்டுகள் போட்டிருக்கேன். மேலண்டா இங்கே வந்து களவுக்கு வர்ற ஆக்கள் கூட இந்த வீடுகளை உடைச்சி அதில் இரும்புகளில் எடுக்கிற ஆக்கள் கொஞ்சம் கூட வண்டத்தில் இந்த காணிக்காரர் போட்டிருக்கணும். இவங்க புது கேட்டெல்லாம் போட்டு தங்கின காணிகளை அழகுபடுத்தி கொண்டிருக்கணும். எவ்வளவு சந்தோஷமாக இருக்குது மகளுக்கு. இந்த வீட்டுனா கூரை எல்லாம் இல்லை. இப்போ ஒரு கூரை வேலை செய்கிறேன்டா குறைஞ்சது 30 லட்சம் தேவைப்படும். இந்த வீடுகளுக்கு நேரம் கூரை மேல்தளங்கள் இல்லை. அந்த காலத்தில் ஒரு கல்வீடு கட்டுறதுக்கு எவ்வளோ செலவழிஞ்சிருக்கும். அது இந்த காணொலி பார்க்குற உறவுகள் நீங்கள் உங்களோட காலப்பகுதியில் இந்த வீடெல்லாம் இவ்வளோது கட்டினீங்கள்னு முடிஞ்சால் கமெண்ட் பண்ண முடியும்னா கமெண்ட் பண்ணுங்க. காணிக்கெல்லாம் தகரங்களை அடித்து பாதுகாப்பு செய்திருக்கணும். இதில் ஒரு ஆலயம் ஒன்று இருக்குது. இது நாங்கள் இப்போ மாங்கொல்லி என்ற இடத்துக்கு வந்துட்டோம். என்ன அறியறன் சிமெண்ட் ஃபேக்டரிக்கு போகல. அது அனுமதி இருந்தால் போகல. உள்ளுக்கா போயில. கரிகரன் வந்து சிமெண்ட் ஃபேக்டரிக்கு போக போகிறாரா. நீங்கள் போங்க, நான் தனியாக போகிறேன்னு வீட்டை எல்லாம்
ஒரு பெரிய வீடுகள் பார்த்தீங்கன்னா கூரையில் ஒன்றுக்குமே இல்லை, எல்லாம் கரட்டி சூறையாடப்பட்டிருக்குது. ஐயா ஆட்டோவில் வந்து நிற்கிறார். இப்போ நாங்கள் மாங்கொள்ளை என்ற பகுதியால் போயிட்டு தான் இப்போ ரோட்டுக்கு ஏற போகிறோம். இப்படி ஏறிட்டு திருப்பி வரைக்கும் காலனி பதிவேற்றோம். இதில் வந்து இந்த பெட்ரோல் வந்து சேமிக்கிற கிடங்கு ஒன்று இருக்குது. அதாவது அன்றாபுரத்தில் இருந்து கொண்டு வர பெட்ரோல்கள் இங்கே தான் சேமிக்கப்பட்டு அதுக்கப்புறம் விநியோகம் செய்யப்படுகிறது. மாங்கொள்ளை உறாவில் வரவேற்கிறோம். இதிலெல்லாம் பாருங்கள், இந்த காணியில் படி இருக்கப்பட்டு உறவுகள் பெரிய பெரிய வீடு எல்லாம் கட்டி புது வீடுகள் கட்டி சந்தோஷமாக இருக்கணும் தங்களோட சொந்த ஊருக்கு வந்து. இதில் புது வீடுகள் எல்லாம் கட்டி கொண்டிருக்கணும். சில வீடுகள் கட்டி முடிஞ்சுது. இதில் ஒரு ஆலயம் ஒன்று இருக்கிறது, நியமாக பைரவர் ஆலயம். இப்போ நாங்கள் மாங்கொள்ளையிலேருந்து கேகேஎஸ் பிரதான வீதிக்கு வந்து ஏறிட்டோம். இனி இப்படியே கேகேஎஸ் ரயில்வே ஸ்டேஷன் மட்டும் போயிட்டு அப்படியே திரும்ப போகிறோம். இப்போ இந்த வீதியால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா காப்பர் வீதி அமைக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு முதல் பார்த்திங்கன்னா இந்த ஏபி ரோட்டோ என்று சொல்லி இந்த சல்லிக்கல் போட்டு அதுக்கு மேலே தார் ஊற்றின ரோட்டு இருக்கும். அப்படி ரோட்டு தான் இருந்ததுன்னு சொல்லி யாருக்கும் தெரிஞ்சால் மறக்காமல் ஃபோன் பண்ணுங்க. 90ஆம் ஆண்டு காலப்பகுதியில் நான் பிறக்கவில்லை. அந்த காரணத்தால் எனக்கு தெரியாது இந்த ஊரெல்லாம் முதல்ல எப்படி இருந்தேன்னு சொல்லி. இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி வந்து நீங்கள் இந்த காணொலியை பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்கோ. இதுக்கு முதல்ல எப்படி இருந்தேன்னு சொல்லி நீங்கள் இந்த காணொலியை பார்க்குற உறவுகள் இருந்தீங்கன்னா, கேகேஎஸ் உறவுகள் இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஊர் முதல்ல எப்படி இருந்தேன்னு சொல்லி அப்போ தெரியும் அது என்னம்மா இருந்தேன்ட்டு. கரிகரனை காணையில் துளைஞ்சி போடுறேன்னு நினச்சா இங்கே வந்து கை காட்டுறானே, மறுவாய் வந்துட்டான் ரோட்டுக்கு. நீ துளைஞ்சி போட்டானே நான் திரும்பி பாறேன் உன்னை பார்க்க. ஆ ஓ என்ன தெரியும், நீ துளைஞ்சி போடனா தான் வந்தேன். என்ன விட்ட ஃபோனும் என்னட்டு தானே கிடக்குது, அதான் பிரச்சனை. அப்போ என்னம்மா சைக்கிள் பயணங்கள் நல்லா இருந்தோ? அப்போ முல்லைத்தீவுக்கு உழைக்கணும் ஒரு சைக்கிள் பயணம். அதே ஒரே நாள் போயிட்டு திரும்பி வராதான், ஒரே நாளில் போயிட்டு ஒரே நாள் திரும்பி வரான். காலையில் போயிட்டு பின்ன மாறுது என்ன போமோ. ஓகே, இப்போ நாங்கள் காங்கேசந்துறை ஜங்ஷனுக்கு வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா காங்கேசந்துறை வெளிச்சவடி இருக்குது. இப்போ காங்கேசந்துறையெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டல்கள் கட்டி கொண்டிருக்கிற மாரி இருந்தால் இந்த டூரிஸ்ட்கள் வந்து இருக்கிறதுக்கு ரூம்கள் வேணும்னு சொல்லி இதெல்லாம் வீடுகள்லாம் கட்டினா பெரிய வீடுகள் 3 மாடி வீடுகள் எல்லாம். இப்போ நாங்கள் இப்படியே போயிட்டு பார்த்தீங்கன்னா காங்கேசன் ரயில்வே ஸ்டேஷனோட காணொலி நிறைவு செய்ய போகிறோம். இதில் எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் நிற்கிற கீர்த்தி அண்ணன்னு சொல்லி. இப்போ பார்த்தீங்கன்னா காங்கேசந்துறை பலாலியால் போகிற பஸ் ரூட்டும் வந்து விட்டவையல் அதையும் நான் காணொலி பதிவேற்றி இருப்பேன். இதில் ஒரு பெரிய வீட்டை பாருங்க எப்படி வீடுன்னு சொல்லி. இந்த வீட்டு உரிமையாளர் யாரும் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க, இந்த வீடு ஆட்ட வீடு எத்தனை ஆண்டு கட்டப்பட்டது என்னம்மான்னு சொல்லி. இப்போ காங்கேசந்துறை நாங்கள் பீச்சுக்கு வந்துட்டோம். இந்த காங்கேசந்துறை பீச் வந்து எல்லாம் கூட காற்று காலம்டா சரியான நிலையாக இருக்கும், குளிக்கல அது மற்ற சரியான உப்பும்.
ஆனால் ஒரே ரோடாக தான் இருக்கும். நாங்கள் அப்படியே ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டு காணொலியை நிறைவு செய்ய போகிறோம். இதில் எல்லாம் இராணுவம் வந்து சாப்பாடு கடை வச்சுருந்ததா, கேன்டீன் வச்சுருந்தது. இப்போ இராணுவம் அதை விடுவிக்கப்பட்டிருக்குது. அந்த கட்டடம் எல்லாம் அப்படியே இப்போ உடைஞ்சிருக்குது. இப்போ இதால் போய் தான் மேலே போகிறோம். இப்போ காங்கேசந்துர பஸ்ஸுகள் வந்து இந்த இடத்துல நிப்பாட்டினோம். அதாவது தனியார் பேருந்துகள் இங்கேருந்து தான் அந்த பயணங்கள் ஆரம்பிக்கப்படுது. இதில் ஒரு ஹோட்டலும் ஒன்று இருக்குது, ஆமி கரெக்டு. புகையிர நிலையத்துக்கு போகிறோம் காங்கேசந்துறை. இப்போ இந்த சைக்கிளையெல்லாம் பூட்டு இல்லை, இந்த சைக்கிளையெல்லாம் சும்மா கொண்டு போகலாம். இப்போ வாங்க யாரை பாதுகாப்புக்கு விட்டுட்டு போகிறேன்டா. கரையிறந்த இந்த சைக்கிளை பாதுகாப்பு பலப்படுத்தி போட்டான். திருச்சி இந்த சைக்கிளை பார்த்துக்கொண்டு பொக்கிசாமன் இந்த கல்லன் சுருட்டிக்கொண்டு போயிடுவான். ஜாக்கிரதையாக டக்குன்னு போயிட்டு வரேன் மேலே. அது பிரச்சனை, அதுக்கு துறப்பு இருக்கல, இதுக்கு துறப்பும் பூட்டும் இல்லை. நான் கரிகரன் துளைஞ்சு போடுவான்னு சொல்லி கரிகரன் அம்மா திருச்சியை பாதுகாப்புக்கு விட்டுருக்குறா. ஏன்னா கரிகரன் வந்து கொஞ்சம் அப்படி இப்படித்தான். காங்கேசந்துறை ரயில்வே ஸ்டேஷன். இங்கே இருந்தான் புகையிரம் வந்து கொழும்புக்கு தன் பயணங்களை ஆரம்பிக்கும். இங்கே வந்து தான் அந்த இன்ஜினையும் திருப்பி ரொட்டேட் பண்ணிவினேன். இப்போ பார்த்திங்கன்னா இதிலேயே பெரிய கட்டடங்கள் கட்டினோம். எல்லாமே துரித அபிவிருத்தி நடந்து கொண்டு இருக்குது. இப்போ நாங்கள் எங்கே போகிறோம்னா நடேஸ்வரா கல்லூரியை தான் உங்களுக்கு காட்ட போகிறோம். இந்த நடேஸ்வரா கல்லூரியில் படித்த உறவுகள் இருந்தீங்கன்னா மறக்காமல் கொமெண்டை போட்டு விடுங்கோ. இப்போ நீங்கள் எங்கே என்ன வேலை செய்கிறீங்கன்றதையும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இராணுவத்தால் விடுவிக்கப்பட்ட காணியெல்லாம். இதுதான் காங்கேசந்துறை நடேஸ்வரா கல்லூரி. இந்த கல்லூரி முதல் எப்படி இருந்தாண்டு தெரிஞ்ச உறவுகள் இருந்தால் கொமெண்டை போட்டு விடுங்கோண்ட கருத்தை பதிவிடுங்கோ. இது எல்லாமே இராணுவத்தால் விடுவிக்கப்பட்ட காணி. உங்களுக்கு தெரியும், நான் முதல்ல ஒரு காணொலி போட்டிருப்பேன். இதில் பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளை நாகம் இருக்கிற ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு இப்போ இந்த இதால் போகணுமென்ற அந்த பாதை வந்து நான் மறந்துட்டேன். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இதில் இந்த வேதியியல் எல்லாமே இல்லை, அப்போ போகக்கூடிய மாதிரி இருந்தது. இந்த வீட்டை நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன். இது எந்த பெரிய வீடுன்னு சொல்லி, இதுக்குள்ள எத்தனை ரூம்கள் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு காட்டியிருப்பேன். இப்போ இதால் நேராக போனால் அப்படியே தையட்டிக்கு போகலாம். நாங்கள் இதோட வந்து பார்த்திங்கன்னா காணொலியை நிறைவு செய்கிறோம். இதுக்குள்ள ஆலயத்தில எல்லாம் ஆலயத்தின் கற்பகிரகங்கள் கூட இல்லை. இது வந்து பெரும்பான்மை பார்த்தா ஹைப்ரிட் கொய்யாப்பழம். ஆனால் இது வந்து காங்கேசந்துறையிலேயே இதில் விளைய வச்சுதான். வேண்டி சாப்பிட்டு பார்ப்போம் என்னம்மா இருக்குன்னு சொல்லி. இப்போ கரிகரன் ஒரு கொய்யாக்காய் வேண்டார் அவர்கிட்ட சிலவில்.